வணக்கம் மகளே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க, காராக்கருணை இந்த மாதிரி நல்லா பொடுசாக எடுத்துக்கணுங்க. கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக நறுக்கி கழுவிட்டு வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, நிலக்கடலை அவிச்சு வச்சுருக்கேங்க. லைட்டாக உப்பு போட்டு நைட்டே ஊற போட்டு அது அவிச்சு வச்சுருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது. வாங்க, இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கடாய் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை வறுத்து எடுத்துடலாம். எண்ணெயில் போட்டு காராகருணையை பெருசு பெருசாக இருக்கும் பாருங்கள், அந்த காராகருணை எண்ணெயில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துட்டு தாளிக்க வேண்டியதுதாங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி. இப்போ இது கொஞ்சம் வேக லேட்டு தான் ஆகுங்க. கொஞ்சம் நல்லா முருங்கன்னு வந்துட்டு இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. சோம்புத்தூள் போட்டுடலாம். கொஞ்சம் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதில் உப்பு போட்டுடலாங்க. மஞ்சள்தூள் போட்டுடலாம். மிளகாத்தூள் போட்டுடலாங்க. காரத்துக்கு தகுந்தது நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ நம்ம இதை போட்டுடலாம். காராக்கருணை போட்டுடலாம். கடலையும் போட்டுடலாங்க. கடலையும் காராக்கருணையும் வறுவலும் ரெடி ஆகிட்டுங்க. கிரேவி மாதிரி சூப்பராக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.